అందరికీ సంతోషంగా ఉందా? Are you all happy? Be always happy, 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 happy. This is the second time, I believe, I have a translator translating my talk into Tamil. இது ரெண்டாவது முறை இவருடைய லாங்குவேஜ் இவருடைய ஸ்பீச்சை தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணுறது செகண்ட் டைம். I have one incident to share with you. ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவர் விரும்புகிறார். ஒரு நிகழ்ச்சி. It was in Kodaikanal. It was in Kodaikanal, and that happened to be Tamil New Year Day celebration. அது கொடைக்கானலில் தமிழ் வருட பிறப்பு கொண்டாட்டங்கள் தினம். I was wearing a new suit that day. இவர் ஒரு புத்தாடையை அணிந்து கொண்டு இருந்தார். Swami looked at me and said, "Oh, you are wearing a new suit," he said. சுவாமி இவரை பார்த்து, ஓ புத்தாடை அணிந்து கொண்டு இருக்கின்றாயா என்று கேட்டார். Yes, Swami, today is Tamil New Year, special day. So I have new suit. ஆமாம் சுவாமி, இன்று புத்தாடை தமிழ் வருட பிறப்புக்காக நான் அணிந்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறினார். Baba said, "You are not a Tamilian." Why? நீ ஒரு தமிழ் நல்லவே என்று பாபா விளையாட்டாக சொன்னார். Swami, in front of you, every festival applies to everybody. சுவாமி, உங்கள் முன்னால் அனைத்து பண்டிகைகளும் அனைவருக்கும் பொருத்தமானவைதான் என்று சொன்னேன். This happened before everybody. இதை கேட்கும்போது அனைவரும் இருந்தார்கள், எல்லோரும் முன்னால் இது நடந்தது. Tamil Nadu State President at that time was Major General Mahadevan. மேஜர் ஜெனரல் மகாதேவன் தான் அப்போதைய தமிழ்நாடு ஸ்டேட் பிரசிடென்ட்டாக இருந்தார். Bhagavan said, "Anil Kumar, I can speak in Tamil, you know that? I can speak very fluently," he said. சுவாமி, நான் மிக அழகாக தமிழ் பேசுவேன், தெளிவாக பேசுவேன் என்று சுவாமி அப்பொழுது கூறினார். I don't need any translator. எனக்கு மொழி மாற்றம் செய்வதற்கு ஆள் தேவையில்லை என்று கூறினார். All Tamil people will be very happy if I speak in Tamil. எல்லா தமிழர்களும் அவர் சுவாமி தமிழில் பேசுவதை ரசிப்பதற்கு தயாராக இருந்தார்கள். I said, "Okay, Swami, speak in Tamil." நான், சுவாமி நீங்கள் தமிழிலேயே பேசுங்கள் என்று கூறினேன். Then Bhagavan said, "How about your new dress?" பகவான் அப்பொழுது, உன்னுடைய புத்தாடையை பற்றி நீ என்ன சொல்ல விரும்புகின்ற என்று கேட்டார். All should see your new suit. நீ எழுந்து பேசினால்தான் உன்னுடைய புத்தாடை அனைவரும் ரசிப்பார்கள் என்று சொன்னார். I said, "It's okay, Swami, it's okay," I said. நான், அது சரி, பரவாயில்லை சாமி, நீங்களே பேசுங்கள் என்று சொன்னேன். No, I have one idea," he said. இல்லை, எனக்கு ஒரு எண்ணம் வருகிறது என்று அவர் சொன்னார். I speak in Telugu, Mahadevan will speak in Tamil, you will translate English, we'll have double translation today. நான் தெலுங்கில் பேசுகிறேன், மகாதேவன் அதை தமிழில் பேசுவார், நீ மறுபடியும் அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர் என்று சொன்னார். Like that year we have double translation, Tamil and English, dada. அதே போலவே அந்த வருடம் 2 டிரான்ஸ்லேஷன்கள் இருந்தன, மொழி மாற்றங்கள், ஒன்று தமிழிலும் மற்றொன்று ஆங்கிலத்திலும் இருந்தது. As a very good incident, I remember. இது ஒரு முக்கியமான நிகழ்வாக நான் நினைக்கின்றேன். நான் Same thing he has done it in Sundaram. இதே தான் சுந்தரத்திலும் நடந்தது. Tamil translation by Srinivasa Raghavan, and I did it in English. தமிழிலே சீனிவாசன் ராகவன் பேச நான் அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தேன். So I can also understand this gathering of ladies. நான் இங்கு வந்திருப்பவர்கள் அனைவரையும் நான் புரிந்து கொள்கின்றேன், இந்த நடக்கும் விஷயங்களை பற்றி கேட்க. We can talk directly to each other. நாம் ஒருவருக்கொருவர் நேராக பேசிக்கொள்ளலாம். First point I want to tell you is, நான் சொல்ல விடையும் முதல் பாயிண்ட், among Sai devotees, 90% of Sai devotees have come to Sai because of women only. Because of women only. Okay.
90% சாய் பக்தர்கள் பெண்களால் தான் சாய் ஆர்கனைசேஷனுக்குள் வந்திருக்கின்றார்கள் என்பதை சொல்ல நான் பெருமைப்படுகின்றேன். First of all, it is a woman who comes to Swami who will have his darshan. முதலாக பெண்கள் தான் சுவாமியின் தரிசனத்துக்காக வருகின்றார்கள். And she will not allow the man to sleep until he also goes there. அந்த பெண் சுவாமி ஆர்கனைசேஷன் வந்த பிறகு அவர் வீட்டில் இருப்பவர் அங்கு போக வைக்காமல் அவள் உறங்குவதில்லை. So for peace of mind, he follows her. அதனால் வீட்டில் அமைதி வேண்டும் என்பதற்காக கண்டிப்பாக அவர் போயே ஆக வேண்டும் என்ற நிலையிலே இருக்கின்றார். After going there, he gets the thrill and excitement. அங்கு போனவுடன் தான் அவருக்கு வாழ்க்கையில் எவ்வளவு அனுபவங்கள் கிடைக்கின்றன, எவ்வளவு நிம்மதி கிடைக்கின்றது என்பது புரிகிறது. And the woman is not completely happy. ஆனால் அந்த பெண் மொத்தமாக சந்தோஷமாக இருப்பதில்லை. அந்த ஆண் அனுபவிக்கும் இன்பத்தை அவர் அனுபவிப்பதில்லை. She will tell everybody, I attend bhajans every day, my husband does not come. I am a devotee of Baba, my husband is not a devotee. Same story. அவர்கள் அந்த பெண்கள் நாங்கள் தினமும் பஜனைக்கு செல்லுகின்றோம், பஜனையை நாங்கள் அனுபவிக்கின்றோம், ஆனால் எங்கள் கணவர் வருவதில்லை, அவர் சுவாமியின் பக்தராக இருப்பதில்லை என்று கூறிக்கொள்கின்றார்கள். The poor fellow will get into Sevadal in the beginning. அந்த ஆண் இந்த தொந்தரவு தாழ முடியாமல் ஒரு சேவாதலாக நுழைந்து விடுகின்றார். Sevadal is a deep well. If he goes in, he cannot come out. சேவாதல் என்பது ஒரு ஆழ்ந்த கிணறு. அதற்குள்ளே அவர் குதித்து விட்டால் மறுபடியும் மேலே வருவது கடினம். Even body also cannot be traced. அவருடைய உடம்பை கூட கண்டுபிடிப்பது மிகவும் கடினமாகிவிடும். There will be terrible hammering by the conveners. அந்த கன்வீனர் அடிக்கும் சுத்தி இடையே அவரால் தாழ முடியாது. The fellow will be highly disciplined there. Finish. அங்கு சேவாதலால் நுழைந்தவுடன் அவர் மறுபடியும் வேறு எதையுமே நினைக்க மாட்டார். அந்த அளவுக்கு அவர் ஒழுங்கானவராக மாறிவிடுவார். Then he develops a love for service. அவர் சேவையின் மீது ஒரு அன்பினை வளர்த்துக் கொள்கின்றார். He develops some friendship with Sai devotees. அவர் சாயி பக்தருடன் ஒரு நட்பினை வளர்த்துக் கொள்கின்றார். And he understands that Sai devotee company is better than the company of his colleagues outside. அவர் சாயி பக்தருடன் பழகுவதே மிகவும் சிறந்தது, தன்னுடைய நண்பர்களுடன் பழகுவதை விட சாயி பக்தருடன் பழகுவதே மிகவும் சிறந்தது என்பதை உணர்ந்து கொள்கின்றார். Then slowly and slowly he starts taking samiti work. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நிதானமாக அவர் சமித்தி வேலைகளில் ஈடுபடுகின்றார். And the same woman comes again and complains. அதே பெண் மறுபடியும் வந்து இவரை பற்றி குற்றம் கூறுகின்றார். What is the complaint now? என்ன அவர் குற்றம் கூறுவாள்? My husband is always doing sai samiti work, he has no time for me. இப்போது முன்பு சொன்னது மற்றும் மாறுபட்டு விடுகின்றது. என்னுடைய கணவர் இப்பொழுது சாயி வேலையே செய்து கொண்டிருக்கின்றார், வீட்டு வேலையை கவனிப்பதில்லை என்று கூறுகின்றார். This is the story in every family all over the world. எல்லா குடும்பங்களும், உலகத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களிலும் இந்த விஷயம்தான், இந்த கதை தான் நடந்து கொண்டிருக்கின்றது. Somehow Baba is maintaining Sai family. எப்படியோ பகவான் பாபா தான் இந்த சாயி குடும்பங்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றார். And Swami has a different technique. ஆனால் சுவாமியினுடைய கைவினை என்பது ஒரு வித்தியாசமானது. Supposing a husband says, I want to get away from Puttaparthi, I don't want to be here, what is it? Supposing a husband is restless with that feeling. யாராவது ஒரு கணவன் நான் புட்டபர்த்தியில் இருப்பதை விட வெளியே செல்ல விரும்புகின்றேன், நான் வெளியே போக வேண்டும் என்று எண்ணி ஒரு ரெஸ்ட் இல்லாமல் இருந்தால், let me go back, do my job there, I have got my own house there, my relatives, my mother, let me go back. The husband goes on shouting. நான் இங்கே வந்து என்னுடைய வீட்டு வேலைகள் ஒன்றுமே செய்ய முடிவதில்லை, நான் புட்டபர்த்தியிலிருந்து நான் போக விரும்புகின்றேன் என்று அந்த கணவன் சத்தம் போட ஆரம்பிக்கின்றார். Swami gives darshan that evening. உடனே சுவாமிக்கு அவர் எப்படி அடக்குவது என்பது தெரியும். அவர் வெளியே வந்து நிதானமாக சுவாமி அவருக்கு ஒரு அழகான தரிசனத்தை கொடுக்கின்றார். While passing by the lady's side, he will throw rose flower on the lap of his wife.
அவர் பெண்கள் பக்கம் தரிசனம் கொடுத்து கொண்டு செல்லும் பொழுது ஒரு அழகான ரோஜா மலரை எடுத்து அந்த கணவனின் மனைவியின் மேல் வீசுவார். That lady will come very happy. Swami. அந்த பெண் சுவாமி என் மீது ஒரு ரோஜா மலரை வீசினார் என்று மிகவும் சந்தோஷப்படுவார். This fellow has no guts to say, let us go home now. இந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு இவருக்கு தன் மனைவியிடம் நான் வீட்டுக்கு போகிறேன் என்று சொல்ல தைரியம் இல்லை. Finish. முடிந்து விட்டது, அவ்வளவுதான் கதை. Supposing wife says, let us go. The ladies Savadal are giving me a lot of trouble. Let's go. Swami goes towards gent side and gives Padanamuskar to the man. அதாவது இது வேறு விதமாக நடந்தால் அந்த பெண்மணியானவள் நான் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று தகராறு செய்தால் உடனே சுவாமி என்ன செய்கின்றார் என்றால் அந்த ஆணிடம் சென்று அவனுக்கு ஒரு அழகான பாத நமஸ்காரத்தை கொடுத்து விடுகின்றார். Finish. முடிந்து விட்டது. Like that, Swami is not merely chemist, he is alchemist, balancing both the factors. சுவாமி ஒரு ஒரு ரசாயன மாற்றத்தை நம்மிடையே உண்டு பண்ணி விடுகின்றார். Supposing he calls a couple for an interview. அவர் ஒரு தம்பதிகளை நேர்காணலுக்கு அழைக்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம். He will look at the husband. He will look at the husband. அவர் அவருடைய அந்த கணவரை பார்க்கின்றார். You are very successful in life. நீ வாழ்க்கையில் மிகவும் முன்னேற்றத்தை அடைந்து விட்டாய். You know why? ஏன் தெரியுமா? You earned a lot of money. You know why? நீ அதிகம் சம்பாதித்து விட்டாய். எப்படி தெரியுமா? Your children have come up very high in life. You know why? உங்களுடைய குழந்தைகள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நிலையில் இருக்கின்றார்கள். உனக்கு எப்படி தெரியுமா? The whole family is peaceful and ideal. You know why? உங்களுடைய குடும்பமே ஒரு ஒரு உயர்ந்த குடும்பமாக இருக்கிறது. எப்படி தெரியுமா உனக்கு? And tells the husband, அந்த கணவரிடம் சொல்லுகின்றார், your wife is responsible. உன்னுடைய மனைவியே அது அனைத்துக்கும் காரணம். Your wife is Gruhalakshmi. உன்னுடைய மனைவிதான் கிரகலட்சுமி. Therefore you are rich. அதனால் நீ மிக பணக்காரனாக இருக்கின்றாய். You are doing lot of seva. நீ அதிகமான சேவையை செய்கின்றாய். The wife is Sahadharmacharini, encouraging you to go along the right path. உன்னுடைய மனைவி அர்த்தநாரீஸ்வரி உன்னுடனே இருக்கின்றாள். The whole burden of the family, my children, is taken care of by your wife because she is Bharya, the wife, the one who bears the responsibility. உன்னுடைய மனைவிதான் உன் குடும்பத்தை காப்பாற்றுகின்றாள், தலை தாங்கி நிறுத்துகின்றாள், தூக்கி நிறுத்துகின்றாள். ஏனென்றால் அவள்தான் பாரியா, தூக்கி நிறுத்துபவள் என்று பெயர். Whereas you fellow, you go roaming about friends, clubs. The wife is doing so much of work. நீங்கள் அனைவரும் வாழ்க்கையை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு கிளப் பணம் என்று அலைகின்றீர்கள். ஆனால் உன் வீட்டை கவனித்துக் கொள்வது உன் மனைவிதான். Then this lady, அப்போது அந்த பெண்மணி மிகவும் சந்தோஷப்படுகின்றாள் தன்னை உயர்த்தி வைத்ததற்காக. Then Swami will give vibhuti to both of them. அப்போது சுவாமி அவர்கள் இருவருக்கும் விபூதியை தருகின்றார். While just coming out of the interview room, இன்டர்வியூ ரூமை விட்டு வெளியே வரும்பொழுது at the door, வாசல் கதவருகில் Swami looks at his wife. சுவாமி அவருடைய மனைவியை பார்க்கின்றார். Tells her, சொல்கின்றார், your husband is a very good man. உங்கள் கணவர் மிகவும் நல்லவர். He is angry because of office tension. அவருக்கு அலுவலக வேலை நிமித்தம் காரணமாக மிகவும் கோபப்படுகின்றார். Though he is in the office, in the company of friends, tours, you are always in his heart. அவர் ஆபீஸில் வேலை செய்து கொண்டிருந்தாலும் நீ அவருடைய இதயத்தில் எப்போதும் குடிகொண்டிருக்கின்றாய். And then sends them happily out of the interview room. இப்படி சொல்லி சந்தோஷமாக அவரை வழி அனுப்பி வைக்கிறார். If he does not say that, the woman will not allow this man to breathe. சுவாமி அதை சொல்லவில்லை என்றால் அந்த அந்த பெண்மணி இவரை மூச்சு விட கூட அனுமதிக்க மாட்டார். Swami loves both men and women. சுவாமிக்கு இருவரையுமே பிடிக்கும், கணவனும் மனைவியும் இருவரையும் பிடிக்கும். He is interested in the husband and also wife. அவர் கணவன் மேலும் மனைவி மேலும் சமமாகவே அன்பு பாவிக்கின்றார். Excellent management. மிகவும் சிறந்த மேனேஜ்மெண்ட்.
There is one family, ஒரு குடும்பம் இருந்தது. they come from very high position. மிகவும் உயர்ந்த நிலையிலே வாழும் ஒரு குடும்பம். They wanted to get away from Puttaparthi. அவர்கள் புட்டபர்த்தியை விட்டு வெளியே செல்ல வேண்டும் என்று விரும்பினார்கள். They packed the luggage, everything to go next morning. மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கொண்டு அடுத்த நாள் காலையில் கிளம்ப வேண்டும் என்று தயாராக இருந்தார்கள். Swami in the evening darshan, சுவாமி அன்று சாயந்தரம் தர்ஷனம் அளிக்கும் போது materialized for the lady அந்த பெண்மணிக்கு diamond earrings. வைர காது தோடுகளை உருவாக்கி கொடுத்தார். So finish, unpack the luggage, he'll leave there. அதனால் மற்றும் ஏதாவது சுவாமி ஏதாவது கொடுப்பார் என்று நினைத்து அந்த பெண்மணி அந்த மூட்டை முடிச்சுகளை அவிழ்த்து விட்டு மறுபடியும் தன்னுடைய வீட்டுக்குள் சென்று விட்டார். Sir is speaking of MBA. சுவாமி Sir yeah. is speaking of MBA. பாலகிருஷ்ணன் சாயராம் MBA பற்றி பேசினார். But Baba is not simply master of business management, he is master of mind management. சுவாமி மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் மட்டுமல்ல, அவர் மாஸ்டர் ஆஃப் மைண்ட் மேனேஜ்மெண்ட்டும், Master of man management. மாஸ்டர் ஆஃப் மேன் மேனேஜ்மெண்ட்டும். He knows what it is, அவர் என்ன செய்கிறார் என்று அவருக்கு தெரியும். how to handle people. எப்படி மக்களை சமாளிக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். It was the year 1988. 1988 வருடம் There was a debate. ஒரு சர்ச்சை நடந்து கொண்டிருந்தது. Who is superior to whom? யார் யாரை விட உயர்ந்தவர் என்பதை பற்றி. Is man superior or woman superior? மனிதர்களா அல்லது ஆண்களா அல்லது பெண்களா, யார் ஒருவருக்கொருவர் உயர்ந்தவர் என்பதை பற்றி ஒரு சர்ச்சை. V.K. Narasimhan, editor Sanar Saradi, and I were to speak on behalf of men, champion of men. V.K. நரசிம்மன் சனாதன சாரதியின் அப்போதைய எடிட்டர், அவரும் அனில்குமார் சாயராம் அவர்களும் மனிதர்களின் பக்கம் பேசுவதாக இருந்தது, ஆண்களின் பக்கம் பேசுவதாக இருந்தது. On the opposite side, எதிர்பக்கம் Jayamma Gopinath, the warden of Anantapur campus, ஜெயம்மா கோபிநாத் அனந்தபூர் கேம்பஸின் வார்டன், Padma Kastagir, High Court Justice, Bengal. பத்மா தஸ்தகீர் பெங்காலின் ஹைகோர்ட் ஜட்ஜ், அவர்கள் பெண்கள் பக்கம் பேசுவதாக இருந்தது. Those two are the advocates on behalf of women. அவர்கள் இருவருமே பெண்களின் பக்கம் பேசுவதாக இருந்தது. Swami the judge sat at the center. சுவாமி நீதிபதியாக நடுவிலே அமர்ந்திருந்தார். You should see Swami how he acts. சுவாமி எப்படி நடிக்கின்றார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். Anil Kumar. அனில்குமார் நன்றாக பேசு என்று சொன்னார், வாதாடு. And then he look at Jayamma, what nonsense he is speaking. மறுபடியும் இவர் வாதத்தை வைத்த பிறகு ஜெயம்மாவை பார்த்து, அவர் என்ன பேசுகிறார், முட்டாள்தனமாக பேசிக் கொண்டிருக்கின்றார், நீ நன்றாக பேசு என்று ஜெயம்மாவை பார்த்து கூறுவார். What is, there is no point there. அவர் சொல்வது சரியான பாயிண்டே கிடையாது, நீ நன்றாக பேசு, அழுத்தமாக பேசு என்று சொல்வார். Like that, this fat arguments. இதை போன்ற இந்த சர்ச்சையானது உருவாக்கப்பட்டது. Swami was enjoying. சுவாமி இதை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்தார். One argument from the women's side is, பெண்கள் பக்கமிருந்து ஒரு பேச்சு வைத்தார்கள். woman is greater than man. பெண்களே ஆண்களை விட உயர்ந்தவர்கள் என்று சொன்னார்கள். She represents patience. அவள் அமைதியின் வடிவமாக திகழ்கின்றாள் என்று சொன்னார். She represents purity. அவள் புனிதத்தன்மை மிகுந்தவளாக இருக்கின்றாள் என்று சொன்னார். She represents responsibility. அவள் கடமை மிக்கவளாக இருக்கின்றார் என்று சொன்னார். Swami said, you tell, you give the answer, he said. சுவாமி இவர்களை பார்த்து, நீ அதுக்கு பதில் சொல் என்று சொன்னார். I said, அனில்குமார் அவர்கள், she may take the responsibility, money comes from the man. அவள் கடமை மிக்கவளாக இருப்பாள், ஆனால் பணத்தை கொடுப்பது மனிதன், ஆண்கள் தான் என்று சொன்னார். There is peace at home because man is silent. If he also fights, there is no peace. வீட்டில் அமைதி எவ்வாறு நிலவுகிறது என்றால், ஆண்கள் அமைதியாக இருப்பதால் அமைதி நிலவுகிறது, அவரும் சண்டை போட்டால் வீடு அவ்வளவுதான் என்று சொன்னார். Then Jayamma, what done? Then he asked Jayamma to speak. அப்போது சுவாமி ஜெயம்மாவின் பக்கம் திரும்பி, நீ பேசு என்று சொன்னார். She said, Swami, men go to
clubs, watch TV. They don't do any work at home. Woman does lot of work at home throughout the day. Working women work in the office, work at home, whereas man is free. He spends time with friends and clubs, she said. அப்போது ஜெயம்மா, ஆண்கள் ஒரு வேலையும் வீட்டில் செய்வதில்லை. கிளப்புக்கு போகின்றார்கள், டிவியை பார்க்கின்றார்கள், அவருடைய நண்பருடன் செலவழிக்கின்றார்கள், நேரத்தை வீணாக்குகின்றார்கள். ஆனால் வீட்டிலே அனைத்து பொறுப்பையும் பெண்களே செய்ய வேண்டியிருக்கிறது. அதுவும் இல்லாமல் ஆஃபீஸுக்கும் போய் வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. இவ்வளவு பொறுப்பையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கும் போது ஆண்கள் மிகவும் சந்தோஷமாக பொழுதை கழிக்கின்றார்கள் என்று குற்றம் சாட்டினார். Then Swami looked at me. சுவாமி அனில்குமாரை பார்த்து இதற்கு பதில் சொல் என்றார். Swami, man goes to clubs and watches TV to avoid women and to have peace of mind. Sairam, after telling this I have to go home. I am comfortable, my wife is at least 12 hours distance from here. சாய்ராம், அந்த ஆண் என்ன சொன்னார் என்றால், நான் கிளப்புக்கு போவது, டிவியை பார்ப்பது, மற்ற நண்பருடன் செல்வது எல்லாம் என் மனைவியை தவிர்ப்பதற்காக மட்டுமே என்று சொன்னார். Then Jayama, what is he telling? Is it true? He said. அப்பொழுது சுவாமி ஜெயம்மாவை பார்த்து இவர் சொல்வது உண்மையா என்று கேட்டார். Swami, the culture of the family is because of the woman. அப்போது ஜெயம்மா அவர்கள், குடும்பத்தின் கலாச்சாரம் என்பதே பெண்களால் தான் இருக்கிறது என்று சொன்னார். The tradition of the family is because of the woman. அந்த குடும்பம் நடப்பு என்பது பெண்களால் தான் இருக்கிறது என்று சொன்னார். The prestige of the family is because of the woman. மரியாதை என்பது பெண்களால் தான் இருக்கிறது என்று சொன்னார். Swami Anil Kumar. அப்போது அனில்குமாரை பார்த்து, சுவாமி இதற்கு என்ன சொல்ல போகிறாய் என்று கேட்டார். Same woman is responsible for war at home. அதே பெண்களால் தான் சண்டையும் நிகழ்கிறது. Mother-in-law and daughter-in-law, Pakistan, India cricket match goes on every day. மாமியார் மருமகள் தகராறு என்பது இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்சை போல ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கிறது. So woman is the peace, she is also the war. எனவே பெண்களே தான் அமைதியும் பெண்களே தான் போரும். Then I said, the whole Mahabharata war is because of Draupadi. அப்போது அனில்குமார் சாய்ராம் அவர்கள், இந்த மகாபாரதம் நடப்பதற்கு திரௌபதி தான் காரணம் என்று சொன்னார். Rama Ravana fighting because ராமா ராவணா சண்டை என்பது சீதையினால் தான் நிகழ்ந்தது என்று சொல்லுகின்றார். Helen of Troy is responsible for Trojan war. ட்ராய் என்னும் ஊரிலே இருந்த ஹெலன் தான் அந்த ட்ராஜன் சண்டைக்கு பொறுப்பானவள் என்று சொன்னார். A woman is responsible for all wars and fighting. பெண்கள் தான் எல்லா விதமான சண்டைகளுக்கும் காரணம் என்று சொன்னார். I will look this side, Sairam. Sir? I will turn this side. Where is she? No lunch. I will manage somewhere outside. And then Jayama, what is he telling? Swami said. ஜெயமா, அனில்குமார் என்ன சொல்லுகின்றார் என்று சுவாமி கேட்டார். Swami, it is unnecessarily the man who has dragged the woman to the streets. மனிதன் தான், ஆண்கள் தான் தேவையில்லாமல் பெண்களை நடுத்தெருவுக்கு கொண்டு நிறுத்துகின்றார்கள் என்று சொன்னார். It is only the ill will of Duryodhana, the bad desire of Ravana led to the war. Nothing wrong with the ladies. துரியோதனுடைய கெட்ட எண்ணமும் ராமனுடைய தன்மையும் தான் இந்த சண்டைக்கு கொண்டு வந்தது என்று சொன்னார் மகாபாரதத்துக்கும் ராமாயணத்துக்கும். What Anil Kumar gives the argument is. அனில்குமார் இப்போது என்ன சொல்லுகின்றாய் என்று கேட்டார். I said, Swami, it was Sita who asked for golden deer, not Rama. சீதை தான் அந்த பொன்மனமான மானை வேண்டும் என்று கேட்டால், ராமர் கேட்கவில்லையே என்றார். So who is responsible? எனவே யார் இதற்கு பொறுப்பு ராமாயணத்திற்கு? Like that woman desires all furniture, new houses, therefore there is war at home. What can I do? அதே போலவே பெண்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அதனால்தான்
தகராறு ஏற்படுகின்றது, அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல என்றார். I cannot have a big flat as in Poyas Gardens at home. Impossible. நான் போயஸ் கார்டனில் இருப்பதை போல ஒரு பெரிய ஃப்ளாட்டை என்னால் வாங்க முடியாது. So woman goes on desiring, man cannot fulfill the desire, therefore he goes to clubs to forget the worries. பெண்கள் எதையாவது ஒன்றை கேட்டுக்கொண்டே இருப்பதனால் அதை பூர்த்தி செய்ய முடியாமல் மனம் வருந்தி அதனால் தான் ஆண்கள் கிளப்புக்கு செல்கின்றார்கள் என்று சொன்னார். Take for example Draupadi. திரௌபதியை உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். Duryodhana is a good man. துரியோதனன் நல்லவன் தான். Unnecessarily Draupadi laughed. தேவையில்லாமல் திரௌபதி சிரித்ததால் தான், துரியோதனை பார்த்து சிரித்ததனால் தான் மகாபாரதம் நிகழ்ந்தது. That led to the war. அதனால் தான் அந்த சண்டையானது நிகழ்ந்தது. So woman is responsible. எனவே பெண்கள் தான் பொறுப்பு. Swami was little bit impatient. சுவாமி பொறுமை இழந்து விட்டார். Because my arguments are powerful. அனில்குமார் அவருடைய பேச்சு மிகவும் திறமையாக இருந்ததனால் சுவாமி சிறிது பொறுமை இழந்து விட்டார். All are boys there, audience boys. அங்கு நிறைய மாணவர்கள் அமர்ந்து கொண்டிருந்தார்கள். A few elderly ladies who cannot clap. அங்கு வயதான சில பெண்கள் இந்த ஆர்குமெண்ட்டை பார்த்து கைதட்ட முடியாமல் இருந்தார்கள். When speaking, boys are clapping. Wow, wow, every argument wonderful. அனில்குமார் ஆண்களை ரெப்ரசன்ட் செய்ததனால் அங்கு அமர்ந்திருந்த மாணவர்கள் அனைவரும் மிகவும் சந்தோஷப்பட்டு அனைவரும் கைதட்ட ஆரம்பித்தார்கள். But women said nobody to clap. பெண்கள் பக்கத்தில் அவர்கள் கட்சி தோத்துவிடும் என்பதால் யாருமே கைதட்டாமல் இருந்தார்கள். Swami is restless. சுவாமி பொறுமையற்று இருந்தார். Then he said, Anil Kumar, final argument. Do you have anything now to say? சுவாமி அப்பொழுது அனில்குமாரை பார்த்து வேற ஏதாவது சொல்ல வேண்டுமா நீ என்று கேட்டார். Yes, Swami. ஆமாம் என்றார். If you take number of heart patients, men suffer from heart diseases more than women. உலகத்தில் இதய நோய் உள்ளவர்களை பார்த்தால் பெண்களை விட ஆண்கள் தான் மிக அதிகமாக இருக்கின்றார்கள். Blood pressure, men have more of complaint than women. இரத்த கொதிப்பு என்பது ஆண்களுக்கே பெண்களை விட அதிகமாக இருக்கிறது. The reason is, காரணம் என்னவென்றால், woman will cry all her worries and anxieties. பெண்கள் மனம் விட்டு அழுது விடுவார்கள். And she will make the man also cry. பெண்கள் அழுவதை பார்த்து ஆண்களும் அழுவார்கள். The poor fellow cannot cry, what to do? இவர் ஒரு சில ஆண்கள் அழாமல் இருக்கின்றார்கள். Because that manliness, masculinity will not permit him to cry, though he wants to. ஆணாக இருப்பதனால் மனம் விட்டு அழ முடியாது. அவருக்குள் ஏதோ ஒன்று தடுக்கின்றது. அழாமல் தனக்கு மனதுக்குள் அதை தாங்கிக் கொள்ளுகின்றார். So the fellow swallows all the worries, tensions. எனவே அவர் தன் மனதுக்குள் அனைத்தையும் தாங்கிக் கொள்ளுகின்றார். That is the cause for blood pressure, hypertension and heart disease. அதனால்தான் பிளட் பிரஷர், ஹைப்பர் டென்ஷன் அனைத்து வியாதிகளும் வருகின்றன. Boys, wow, wow, wow. இப்போது மாணவர்கள் மிகவும் ரசித்து கைத்தட்டினார்கள். Finally, Swami looked at me and said, is this stuff over or you still have some stuff? அப்போது கடைசியாக அனில்குமாரை பார்த்து சுவாமி, நீ பேச வேண்டியதெல்லாம் பேசி முடித்தாகிவிட்டதா, இன்னும் பேச வேண்டியது இருக்கிறதா என்று கேட்டார். I said, Swami, now we wait for your judgment on the topic. அப்போது நான், சுவாமி, நாங்கள் அனைத்தையும் பேசி முடித்து விட்டோம், இப்பொழுது நீங்கள் தான் தீர்ப்பளிக்க வேண்டும் என்று சொன்னேன். The first sentence Baba said was, பாபா கூறிய முதல் வார்த்தை, what all Anil Kumar said is gas, there is no point there. அனில்குமார் எதையெல்லாம் சொன்னாரோ அது அனைத்தும் யூகமே, அதில் ஒரு விதமான விஷயங்களும் இல்லை என்று சொல்லிவிட்டார். What all Jayamma said 100% correct. ஜெயம்மா என்ன கூறினார்களோ அவை அனைத்தும் 100% உண்மை என்று சொன்னார் சுவாமி. That there are only boys, nobody clapped. அப்போது ஒரு மாணவனும் கைதட்டவில்லை. Swami said, right, why don't you clap? Come on, clap, he said. அப்போது மாணவர்களை பார்த்து சுவாமி, இதற்கும் நீங்கள் கைதட்டி ஆக வேண்டும் என்று சொன்னார். Then Swami said, அப்போது சுவாமி சொன்னார், in Bhagavad Gita, it is stated that woman has 6 extra capacities more than man. பகவத்கீதையிலே பெண்களுக்கு ஆண்களை விட 6 விதமான யுக்திகள் அதிகமாக இருக்கிறது என்று கூறியிருக்கின்றார். Without woman's cooperation, man cannot do anything. பெண்கள் இல்லாமல் ஆண்களால் ஒருவித வேலையும் செய்ய முடியாது என்று சொல்லியிருக்கின்றார்.
unless woman is there, he cannot perform any yajna or yaga. பெண் இல்லை என்றால் அவரால் ஒரு யஜ்ஞத்தையும் யாகத்தையும் செய்ய முடியாது. She takes care of parents, parents-in-law, children, everything in a beautiful way. அவள் வீட்டில் உள்ள அனைவரையும் சமாளிக்கின்றாள். She is manager of the house. அவள் வீட்டின் தலைவி ஆவாள். The training of the mother will make the child great. ஒரு குழந்தையை அம்மா வளர்ப்பதுதான் அந்த குழந்தையை பெரிய மனிதனாக ஆக்குகிறது. Gandhiji could become great because of his mother. காந்திஜி அவருடைய தாயின் காரணமாகவே மிகப்பெரிய தலைவராக ஆக முடிந்தது. Shivaji is an emperor, great power, excellence because of his mother. சிவாஜி தன்னுடைய தாயின் காரணமாகவே ஒரு பெரிய சக்கரவர்த்தியாக விளங்க முடிந்தது. Chandramati, the wife of Harishchandra, a lady of character, is a monumental historical figure in history. ஹரிச்சந்திராவின் மனைவியான சந்திரமதி சரித்திரத்தில் ஒரு மிகப்பெரிய நாயகி ஆவார். It is Sita who stood the test of fire. சீதை தான் நெருப்பினுள்ளே நுழைய முடிந்தது. It is Savitri who fought with Yama to bring her dead husband back to life. சாவித்திரி தான் யமனுடன் போராடி இறந்த கணவனை உயிர் மீட்டாள். When Baba becomes advocate, we lose our case. What to do? பாபா வந்து நீதிபதியாக இருக்கும் பொழுது நம்முடைய கேஸ் தோத்துவிடும் என்பதில் சந்தேகம் இல்லை. Arguing like that. அவர் அந்த விதமாக ஆர்கியூ செய்வார். Final hit on men. கடைசியாக அனில்குமார் சொன்னார். He said that many devotees come to me. என்னை தேடி நிறைய பக்தர்கள் வருகின்றார்கள். I know many women எனக்கு நிறைய பெண்களை தெரியும் who come here இங்கே வருவார்கள் and cry for the loss of their husbands. தன்னுடைய கணவனை இழந்ததற்காக இங்கே வந்து அழுவார்கள். Swami, my husband is no more. சுவாமி, என் கணவன் இப்பொழுது என்னுடன் இல்லை. Why should I live without him? நான் அவர் இல்லாமல் ஏன் வாழ வேண்டும்? Take him, take me also along with him. என்னையும் முன்னோடு எடுத்துக்கொள் என்று சொல்வார்கள். What kind of life is this? இது அவர் இல்லாமல் இது என்ன வாழ்க்கை என்று They go சொல்வார்கள். on crying for the loss of their husbands. அவர்கள் தன் கணவன் இல்லை என்பதனால் அழுது கொண்டே இருப்பார்கள். Now bombshell comes from Swami. இப்போது பகவான் ஒரு வெடிகுண்டை வீசுகின்றார். I am yet to see a man crying for the loss of wife. பாபா என்ன சொன்னார் என்றால், ஒரே ஒரு ஆண் வந்து என் மனைவி தவறிவிட்டால் என்று அழுவதே கிடையாது என்று சொன்னார். On the other hand, they come here for my permission to get married again. இதை விட மோசமாக அவர்கள் இங்கே வரும்பொழுது என்னுடைய உத்தரவை பெற்று மறுமனைவி மனம் செய்து கொள்வதற்காக வருகின்றார்கள். That was the judgment he has given. இதைத்தான் தீர்ப்பாக அளித்தார் பாபா. By any standard, woman is better than man, he said. எந்த விதத்தில் நீ பார்த்தாலும் பெண்கள் தான் ஆண்களை விட உயர்ந்தவர்கள் என்று அவர் சொன்னார். After Harati, we went into the dining hall. ஆரத்தி முடிந்தவுடன் நாங்கள் உணவருந்திற்காக சென்றோம். Swami slowly walked towards me. சுவாமி இவரை பார்த்து மெதுவாக நடந்து வந்தார். Argument. You lost all your arguments. என்ன உன்னுடைய ஆர்குமெண்ட்லாம் போய்விட்டதா என்று சொன்னார். Are you feeling bad? நீ வந்து அதற்காக வருத்தப்படுகின்றாயா என்று கேட்டார். Don't feel like that. அதை போன்று நீ வருத்தப்படாதே. Because you could speak like that, I could speak in another direction. நீ அதை போன்று பேசினால்தான் நான் வேறு விதமாக பேசுவேன் என்றார். Boys could know both the sides of point of view. இந்த மாணவர்களுக்கு இரண்டு விதமாகவும் தெரியும், ஆண்களை பற்றியும் தெரியும், பெண்களை பற்றியும் தெரியும். Swami, I too know the role of woman in society. சுவாமி, எனக்கும் பெண்கள் இந்த சமுதாயத்தில் என்ன செய்கின்றார்கள் என்பது தெரியும். But you appointed me as the advocate on behalf of men. ஆனால் நான் ஆண்களுக்காக வாதாட நியமிக்கப்பட்டேன். How can I argue on their behalf? எனவே அவர்களுக்காக என்னால் பேச முடியவில்லை. Swami, you are right. It is true. சுவாமி, நீங்கள் சொல்வது உண்மைதான். Then Baba started speaking at the dining table. அப்போது சுவாமி டைனிங் டேபிளில் பேச ஆரம்பித்து விட்டார். People will say, what is your mother tongue? மக்கள் உன்னுடைய தாய்மொழி என்ன என்று தான் கேட்பார்கள்.
Nobody will say, what is your father tongue? உன்னுடைய தகப்பன் மொழி என்ன என்று கேட்க மாட்டார்கள். Father has no tongue. அப்பா வீட்டில் அமைதியாக இருப்பதால் அவருக்கு நாக்கே கிடையாது, பேச முடியாது. That too in front of the mother he loses his tongue. In front of the mother, the father loses the existing tongue. அதாவது அம்மாவின் மூலம் அப்பா பேச முடியாது, எனவே அவருக்கு நாக்கு என்பது இருந்தாலும் இல்லாத போலதான் கருதப்படும். And people will say, what's your motherland? மக்கள் உங்களுடைய தாய் நாடு எது என்று கேட்கின்றார்கள். Nobody will say, that is your fatherland. உங்களுடைய தகப்பன் நாடு எது என்று யாரும் கேட்பதில்லை. And in Veda, வேதத்திலே it is said, Matrudevo Bhava first. அம்மாதான் கடவுள் என்று முதலிலே கூறப்பட்டிருக்கின்றது. Next to Pitrudevo Bhava. அதற்கு பிறகுதான் அப்பாவும் கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So mother is first. எனவே தாய்தான் முதன்மையானவள். And they say Lakshmi Narayana. லக்ஷ்மி நாராயணா என்று சொல்கின்றார்கள். சீதாராமா என்று சொல்கின்றார்கள். கௌரி சங்கரா என்று சொல்கின்றார்கள். Woman first, man next. பெண்கள் தான் முதலில், ஆண்கள் அடுத்தது. Oh Swami, now I clap. Very good. மறுபடியும் கை தட்டினார்கள். So as I see you, I wanted to share these experiences. உங்களை பார்க்கும்போது உங்களிடம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நான் பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். Left to Swami, சுவாமியை தவிர he has certain views about women. அவர் பெண்களை பற்றி கூற சில விஷயங்களை இருக்கின்றன. There are one or two people from Andhra who are cinema distributors. ஆந்திராவிலிருந்து சினிமா பட தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள் இருக்கின்றார்கள். They bring Purana films like Lavakosha, Krishna Pandaviyam, Krishna Satya, Krishna Tulabharam to be shown to Swami. அவர்கள் மிகவும் பழமையான புராண படங்களான கிருஷ்ண துலாபாரம், கிருஷ்ண சத்யா போன்ற படங்களை சுவாமிக்கு காண்பிப்பதற்காக கொண்டு வருவார்கள். In the auditorium, அந்த திரையரங்கிலே, in the company of students, மாணவர்களின் மத்தியில் Swami sits there, I sit there. சுவாமி இங்கு அமர்வார், நான் அங்கு அமர்வேன். Every picture has to be censored completely. ஒவ்வொரு படமும் தணிக்கை செய்யப்பட்ட பிறகே சுவாமிக்கு காண்பிக்கப்பட வேண்டும். There should not be any film woman dancing like that. No. பெண்கள் நடனமாடும் காட்சியானது அந்த படங்களில் இருக்கக்கூடாது. There should not be any woman dressed in a fancy way. பெண்கள் ஃபேன்சியாக உடை அணிந்து கொண்டிருப்பதும் அதில் இருக்கக்கூடாது. So 100% censoring. எனவே 100% தணிக்கப்பட வேண்டும். By mistake, ஏதாவது தவறுதலாக there was a scene. அங்கு ஒரு காட்சி. Some women were dancing. யாரோ ஒரு பெண்மணி நடனமாடி கொண்டிருக்கின்றார். Swami saw that. சுவாமி அதை பார்த்தார். Stop it. உடனே நிறுத்து என்று சொன்னார். That Anil Kumar and Jogharao see that picture separately. இந்த படத்தை வேண்டுமானால் அனில்குமாரும் ஜோகாராவும் தனியாக சென்று பார்க்கட்டும் என்றார். He is very sensitive to those pictures. அந்த மாதிரி படங்களை பார்க்க சுவாமி விழைவதில்லை. Very sensitive. And he loves women to be modest. பெண்கள் மிகவும் நன்றாக உடை உடுத்திக் கொண்டு பூர்ணமாக இருக்க வேண்டும் என்பதை சுவாமி விரும்புகின்றார். For example, the Tamil Nadu dress pattern, இந்த தமிழ்நாடு உடை அணியும் விதம், Kerala dress style, கேரளா உடை அணியும் விதம், women are fully dressed with silk sarees. பெண்கள் முழுவதுமாக பட்டாடை உடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். And that to Tamil Nadu cut to next again here there. Tamil Nadu style. தமிழ்நாடு மக்கள் அந்த முந்தானையை எடுத்து சொருகிக் கொள்ளுகின்றார்கள். Pakka traditional. மிகவும் ட்ரெடிஷனல். Vibhuti, Kunkuma, Varava, each one looks like Parvati and Amma Parameshwari. விபூதி குங்குமம் அனைத்தையும் அணிந்து கொண்டு அனைவருமே தெய்வ ஸ்வரூபமாக விளங்குகின்றார்கள். Swami wants that kind of modesty. சுவாமி அதை போன்றே இருக்க வேண்டும் என்று பெண்களை விரும்புகின்றார். Swami wants the culture to be continued. அந்த கலாச்சாரம் பரவ வேண்டும் என்று சுவாமி விரும்புகின்றார். And he wants women also to be little modest, little bit reserved. பெண்கள் மிகவும் அமைதியாகவும் நன்றாகவும் வாழ வேண்டும் என்று சுவாமி விரும்புகின்றார். He likes if they are little bit shy. அவர்கள் கொஞ்சம் நாணத்தோடு இருக்க வேண்டும் என்றும் விரும்புகின்றார். Stri means woman. ஸ்திரீ என்பது பெண்ணை குறிக்கிறது. There are 3 letters there.
அங்கு மூன்று வார்த்தைகள் இருக்கின்றன. Sa, ta, ra. சா தா ரா என்ற 3 எழுத்துக்கள் இருக்கின்றன. Sa, sattvic. சா என்பது சாத்விக குணத்தையும், Ta, tamasic. தா என்பது தாமச குணத்தையும், Ra, rajasic. ரா ராஜச குணத்தையும். Sa, ta, ra, three in one. சாதாரா என்பது ஸ்திரீ, 3 இல் 1, மூன்றும் ஒன்றாக்கப்பட்டது. இந்த 3 குணங்களும் ஒன்றாக இருக்கின்றன. What is that sattvic quality? சாத்விக் குணம் என்பது என்ன? Their patience, அவருடைய பொறுமை, peaceful nature, அமைதியாக இருக்கும் தன்மை, hospitality, உபசரிக்கும் தன்மை, balanced mind, மனதை ஒரு சமநிலையில் வைத்துக் கொண்டிருப்பது, coolness, calmness, composure. அமைதியாக இருப்பது, மிதமாக இருப்பது, அனைத்தும் தெரிந்திருப்பது. These are sattvic qualities. இதெல்லாம் தான் சாத்விக குணங்கள். Then what are rajasic qualities? ராஜச குணம் என்பது என்ன? If a woman is angry, she will be more energetic than man. பெண்கள் கோபப்பட்டால் ஆண்களை விட சரஸ்வதி சாயி ஜெகன் மாதா. பெண்கள் கோபப்பட்டால் The power being off is not in use. Power being present is used. They are not worried. So, what are the rajasic qualities of a woman? ராஜச குணம் என்பது என்ன? If she determines, she will do it. அவள் ஒன்று நினைத்தால் அதை நடத்தியே காட்டுவாள். All vratas, pujas done by women. எல்லா விரதங்களும் பூஜைகளும் பெண்களால் தான் நடத்தப்படுகின்றன. அரே பாப்ரே பாப், 100% they love her. இவர்கள் சுவாமிக்காகவே இருக்கின்றார்கள். சுவாமியை வணங்குவதை மிகவும் திருப்திகரமாக எடுத்துக் கொள்கின்றார்கள். They have got that determination. அவர்களுக்கு அந்த வைராகிய மனதிலே இருக்கின்றது. If she decides, nobody on earth can stop them. அவள் ஒன்று செய்ய வேண்டும் என்று விரும்பினால் யாராலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. And she is ready to give her life to save the life of her son, to save the life of her husband. தன் வீட்டில் இருப்பவர்களின் உயிரை காப்பதற்காக அவள் தன் உயிரை கொடுக்க தியாகம் செய்ய தயாராக இருக்கின்றார். She will starve to feed her son, to feed her children. தான் பட்டினி கிடந்தாலும் தன் குழந்தைக்கு உணவளிக்க அவள் விரும்புகின்றார். That sacrifice, that determination are the rajasic qualities. அந்த தியாக மனப்பான்மையும் அந்த வைராகியமுமே அவருடைய ராஜசீக பண்புகளாகும். Bit reservedness. Reservedness. Yes. கொஞ்சம் தயங்கி இருப்பது. Little shyness. கொஞ்சம் நாணமாக இருப்பது. Delicacy, sensitivity. புனிதமாக மிருதுவாக இருப்பது. Tenderness, delicacy. மிகவும் அமைதியாகவும் மிருதுவாகவும் இருப்பது. They are tamasic qualities. இவைகளெல்லாம் தாமசிய குணங்களாகும். So ஸ்திரீ சாதாரா, combination of all the 3 qualities. எனவே இந்த 3 குணங்களும் சேர்ந்ததே 3 தேவிகளான இந்த ஸ்திரீ என்பது. So these are the things that Swami said about ladies. இதை போன்ற விஷயங்களை சுவாமி பெண்களை பற்றி கூறியிருக்கின்றார். I'll tell you the role of women in Sai organization today, towards the end. சாய் நிறுவனங்களில் பெண்களின் தொண்டு என்ன என்பதை நான் முடியும் தருவாயில் சொல்லுகின்றேன். These are my views. இதுவே என்னுடைய எண்ணங்கள். If Sai organization is to survive, it can survive only because of you, or else it has no future. சாய் நிறுவனங்கள் நிலைக்க வேண்டும் என்றால் பெண்களே அதற்கு காரணம். பெண்களால் தான் சாய் நிறுவனங்களை தூக்கி நிலை நிறுத்த முடியும். How you may ask? எப்படி என்று நீங்கள் கேட்கலாம். When you do Suprabhatam in the morning, the husband cannot sleep on the bed. நீங்கள் சுப்ரபாதம் சொல்லும்போது கணவன் படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்க முடியாது. He may not brush his teeth, but he'll say, பல்லை கூட தேய்க்காமல் தன் மனைவி சுப்ரபாதம் சொல்லுகின்ற பயத்திலே எழுந்து இப்படி செய்து கொள்வார். Husband will sit at the dining table. கணவன் டைனிங் டேபிளின் மேல் அமர்ந்து கொண்டிருப்பார். The wife will not serve food immediately.
மனைவி உணவை உடனே கொடுக்க மாட்டாள். She will do some naivedjam to Swami. அவள் சுவாமிக்கு படைத்துக் கொண்டிருப்பாள், நைவேத்தியம் செய்து கொண்டிருப்பாள். The poor fellow will have to look at Swami. வேறு வழி இல்லாமல் இவரும் சுவாமியை வணங்குவதாக நடிக்க வேண்டியிருக்கும். She says, we will go to temple today. அவள் நாம் இன்று கோவிலுக்கு போகின்றோம் என்று சொல்வாள். You will say, I am very busy in the office. இன்று என்னால் வர முடியாது என்று அவர் சொல்வார். You will say, we will come back in 5 minutes. What is there? நாம் கோவிலுக்கு போய் 5 நிமிடங்களில் வந்து விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. Not 5 minutes, whole day she will be there. அங்கு போய்விட்டால் முழு நாளும் அவள் கோவிலில் தான் இருப்பாள். Having come out, the fellow is helpless. அவர் அங்கு கோவிலுக்கு போய்விட்டதால் அவருடைய ஆபீஸுக்கும் போக முடியாது, அவர் அங்கு தனியாகவே இருப்பார். So husband is forced to be spiritual because of the wife. எனவே பெண்களால் தான் ஆண்கள் ஆன்மீகத்துக்கு செலுத்தப்படுகின்றார்கள். Why? ஏன்? The one who bends is husband. யார் வளைந்து கொடுத்து போகின்றாரோ, பெண்டாகி இருக்கின்றாரோ அவர்தான் ஹஸ்பண்ட். So husband's part can be taken care of by you. எனவே ஆண்களை கவனித்துக் கொள்வது என்பது உங்களால் முடியும். There was one gentleman by the name Krishnamurti, Tamilian. He was the chief accounts auditor, controller, all India level. He settled in Bangalore. கிருஷ்ணமூர்த்தி என்ற ஒரு தமிழர் மிகவும் உயர்ந்த நிலையில் இருந்தவர், சீஃப் அக்கவுண்ட்ஸ் ஆபீசராக இருந்தவர், பெங்களூரிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். Very good English, yes, very good English. நல்ல ஆங்கிலம் பேசுவார். Somehow Tamil Nadu from the beginning is a center of English literature. தமிழ்நாடு என்பதே தமிழ்நாட்டில் வாழ்பவர்கள் ஆங்கிலத்தில் மிகவும் வளமிக்கவராக இருக்கின்றார்கள். My mother got her MALT from Queen Mary's College, Madras. அனில் குமார் சாய்ராமின் தாயார் அவர்கள் குவீன் மேரிஸ் காலேஜ் MA லிட்டரேச்சர் படித்திருக்கிறார்கள். And she got gold medal in English literature. அவர்கள் கோல்ட் மெடல் இங்கிலீஷ் And she is the first lady graduate from Andhra Pradesh. I can tell you in all modesty, she was the college beauty in those days. அவர்கள் கல்லூரியில் மிகவும் அழகானவர்களாக அந்த காலத்திலேயே இருந்தார்கள். But very strict woman, military lady. அவர்கள் ராணுவ பெண்மணி மாதிரி இருப்பார்கள். So if I say anybody, my mother is a postgraduate in English, she will call me back. Tell them from Madras. எனவே இவர் என்னுடைய தாயானவள் முதுநிலை கல்வி படித்தவர்கள் என்று சொன்னால், நீ அவர்கள் சென்னையிலே படித்தவர்கள் என்று சொல்லு என்று சொல்வார்கள். Because she is so conscious. She is from Queen Mary's, tell them. Not from Visakhapatnam. நான் சென்னையிலிருந்து படித்தேன், குவீன் மேரிஸிலிருந்து படித்தேன் என்பதை சொல் என்று அவள் பெருமைப்பட்டுக் கொள்வாள். The Benares University is famous for sciences. Benares University விஞ்ஞானத்தில் மிகவும் பெயர் பெற்ற இடம். Andhra University is famous for social sciences. ஆந்திரா யூனிவர்சிட்டி சமூக விஞ்ஞானத்தில் மிகவும் பெயர் பெற்ற இடம். Madras, English number 1. சென்னை என்பது ஆங்கிலத்தில் நம்பர் 1. Why? Because those Britishers started East India Company here at Madras. ஏனென்றால் ஆங்கிலேயர்கள் முதலில் கால் பதித்த இடம் சென்னை தான். You can also see the newspapers, IAS results. 60% of them are from Tamil Nadu. நீங்கள் பேப்பரிலே வந்து IAS முடிவுகளை பார்க்கும்போது 60 விழுக்காடுகள் சென்னையிலிருந்து தான் இருக்கின்றார்கள். Why? ஏன்? English. ஆங்கிலம். All secretaries in government, they are from Tamil Nadu. அரசாங்கத்தில் பணிபுரியும் அனைத்து செக்ரட்டரிகளும் தமிழ்நாட்டிலிருந்து தான் இருக்கின்றார்கள். Somehow they are trained by British people. Those people are thorough in English. Somehow they have become good administrators. ஆங்கிலேயர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட நிறைய பேர் இந்த IAS ஆபீசர்ஸ் மிகவும் சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்களாக இருக்கின்றார்கள். All the administrators in Tirupati are from Tamil Nadu. திருப்பதியில் இருக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டர்கள் அனைவரும் தமிழ்நாட்டிலிருந்து தான் இருக்கின்றார்கள். Administrators in Puttaparthi are from Tamil Nadu. Most of the officers in Rajaji Nagar, Bangalore are from Tamil Nadu. ராஜாஜி நகர் பெங்களூரில் வசிக்கும் ஆபீசர்கள் அனைவரும் தமிழ்நாட்டிலிருந்து தான் இருக்கின்றார்கள். So somehow they are like that. There is no point in complaining. They are like that. அவர்கள் தமிழ்நாட்டில் படித்தவர்கள் ஆங்கிலம் மிகவும் தெரிந்தவர்களாக இருக்கின்றார்கள். அது அப்படித்தான். Why people in North India, if you take Punjab, Rajasthan, ready to fight because they faced war there. They are very ferocious. வட இந்தியாவிலே ராஜஸ்தான் பஞ்சாப் என்ற இடங்களில் வசிப்பவர்கள்
சண்டை போடுவதற்கு இராணுவத்தில் இருப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் அநேக விதமாக போர்களையே பார்க்கின்றார்கள். In army, majority are from North India. ஆர்மியில் நார்த் இந்தியா வட இந்தியாவிலிருந்து தான் அதே அநேக மக்கள் இருக்கின்றார்கள். And in the North India, the people are slim, trim, lean and tall. வட இந்தியாவில் அனைவரும் மிகவும் மெல்லியவர்களாகவும் மிகவும் திறமிக்கவர்களாகவும் வலிமை மிக்கவர்களாகவும் இருக்கின்றார்கள். Because they are wheat eating people. ஏனென்றால் அவர்கள் கோதுமை உண்ணும் பழக்கமுடையவர்கள். In South India, தமிழ்நாட்டிலே சவுத் இந்தியா தென்னிந்தியாவில் Andhra, Orissa, Tamil Nadu, தென்னிந்தியாவில் we are broad and wide. நாம் அனைவரும் மிகவும் அகலமாகவும் பருமனாகவும் இருக்கிறோம். So we have to widen our doors in South India. எனவே வாசலை மிகவும் அதிகமாக வைத்து கட்ட வேண்டும். Once it so happened, ஒரு முறை a lady from my native place came to Puttaparthi. என்னுடைய சொந்த இடத்திலிருந்து ஒரு பெண்மணி புட்டபர்த்திக்கு வந்தார். They are old time devotees. அவர்கள் பழங்காலத்து பக்தர்கள். While moving on the mountain, she fell down from mountain. அவள் மலை மீது ஏறும்போது மலையிலிருந்து கீழே விழுந்தார். Body. மிகவும் குண்டாக இருந்தார். And nothing happened to her. ஒன்றும் நடக்கவில்லை, நல்ல விதமாக ஒன்றும் நடக்கவில்லை. In the evening, Swami went that side. சாயந்தர நேரத்திலே பகவான் அவள் அருகிலே சென்றார். Swami said, சுவாமி அவளை பார்த்து, have you come to break the stones and hills in Puttaparthi? நீ புட்டபர்த்தி வந்தது சுவாமியை தரிசனம் செய்வதற்காகவா இல்லது மலைகளையும் கல்லையும் உடைப்பதற்காகவா? Therefore, my friends, first place, a woman is the nucleus of the family. முதலாவதாக ஒரு பெண் என்பவள் தான் ஒரு குடும்பத்தின் கருவறை ஆவார். You can send your children to Balavikas. நீங்கள் குழந்தைகளை பாலவிகாசுக்கு அனுப்புங்கள். Children trained in Balavikas are different from children from outside. பாலவிகாஸ் படித்த குழந்தைகள் மற்ற குழந்தைகளை பார்க்கும்போது அவர்கள் வித்தியாசமாக இருக்கின்றார்கள். Yesterday we have seen that Vaishnavi doctor. நேற்று நாம் வைஷ்ணவை பார்த்தோம். And we have seen the Balavikas children yesterday. பாலவிகாஸ் குழந்தைகளையும் பார்த்தோம். Their programs, their dance and all that. அவருடைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நாம் பார்த்தோம். How humble they are, how simple they are. அவர்கள் எப்போது அடக்கமாக இருக்கின்றார்கள். If you want your children to come up in life, Balavikas is the only channel. உங்கள் குழந்தைகள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் பாலவிகாசுக்கு அனைவரும் குழந்தைகளை அனுப்புங்கள். Even if you give money, that fellow may spoil the money. நீங்கள் பணம் கொடுத்தாலும் கூட அவர்கள் அதை செலவு செய்து விடுவார்கள். If the property we give to our children is to be properly used, they should be in Balavikas from today. நீங்கள் கொடுக்கும் சொத்துக்களை சமாளிப்பதற்கு கூட அவர்கள் பாலவிகாஸில் ட்ரைனிங் எடுத்திருக்க வேண்டும். And our children go abroad. நம் குழந்தைகள் வெளிநாட்டுக்கு செல்கின்றார்கள். And they don't care about the parents. அவர்கள் தாய் தந்தையர்களை பற்றி கவலைப்படுவதில்லை. But if children are to care their parents, Balavikas training is necessary. அந்த குழந்தைகள் தன் தாய் தகப்பன்களை கவனிக்க வேண்டும் என்றால் அவர்கள் பாலவிகாஸ் மாணவர்களாக இருக்க வேண்டும். Outside people are selfish. வெளியே இருப்பவர்கள் சுயநலமிக்கவர்களாக இருக்கின்றார்கள். The spirit of service is introduced from the Balavikas level. சேவை செய்யும் மனப்பான்மை பாலவிகாஸ் என்ற நிலையிலிருந்தே நாம் அந்த குழந்தைகளுக்கு உண்டாக்க வேண்டும். Outside people are divided. வெளியே மக்கள் பிரிவுபட்டு காணப்படுகின்றார்கள். In Balavikas, they are taught the unity of religions. பாலவிகாஸில் அனைத்து மதங்களின் ஒற்றுமை கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. Thus, woman changes her husband, brings a transformation among children. நீங்கள் கேட்ட விதமாக பெண்கள் ஆண்களையும் மாற்றி குழந்தைகளையும் நல்ல விதமாக வளர்க்கின்றார்கள். I have seen some houses here. நான் இங்கு சில வீடுகளை பார்த்திருக்கின்றேன். I have seen the residence of Gayatri, I have seen the residence of Subhashini with Swami's pictures, full of Lakshmi Kala. இங்குள்ள பெண்கள் வீட்டிலே சுவாமியின் படத்தை வைத்துக் கொண்டு மிகவும் லட்சுமி கலமாக இருக்கின்றார்கள். All the decoration is done by women, not by man. அனைத்து விதமான அலங்காரங்களையும் பெண்களே செய்கின்றார்கள். Therefore, the spirituality, the seed of spirituality is to be sown by the woman. எனவே ஆன்மீக விதை என்பது பெண்களால் தான் விதைக்கப்பட வேண்டும். You can organize Satyam Swam Puja.
organize Satyanaran Puja in Sai centers for women. நீங்கள் நாம் சத்யநாராயண பூஜையை சாய் சென்டர்களில் ஆரம்பிக்கலாம். You can organize Vishnu Sahasranama for women in Sai center. நீங்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சாய் மையங்கள் ஆரம்பிக்கலாம். You can organize bhajan competition for women in Sai center. பெண்களுக்கான பஜன் போட்டியை சாய் சென்டர்களில் நடத்தலாம். You can organize Matru Puja, மாத்ரு பூஜா நடத்தலாம். where we invite women, elderly women, ask children to worship their feet. பெண்களை அழைத்து வயது முதிர்ந்தவர்களை அழைத்து பாத பூஜை செய்வது, அதை நாம் செய்யலாம். We are doing all these things. See, that's why Swami likes you. சாய்ராம். See, so the Sai future as organization depends upon the women only. எனவே சாய் நிறுவனங்களை முழுமையாக எடுத்து நடப்பதற்கு பெண்கள் தான் காரணம், பெண்கள் தான் நடத்த வேண்டும். I am so happy that I could talk to women who are like-minded. நான் பெண்கள் அனைவரும் விரும்பி கேட்கும் அளவுக்கு உட்கார்ந்திருப்பதை பார்த்து மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். I do not know to what extent you liked my suggestions. நான் கூறியது அனைத்தும் உங்களுக்கு பிடித்திருக்குமா என்பது எனக்கு தெரியவில்லை. Spend some money for service activities. சேவைக்காக சிறிது பணத்தை ஒதுக்குங்கள். Some money. Supposing I tell my son, "Arey boy, I love you." That's not a, he will say, "Give me some pocket money." So you cannot say, "I love Bhagavan, I have devotion," not gas. You should sacrifice something. எனக்கு பகவானை பிடிக்கும் என்று சொல்வது மட்டும் போராது, நான் பகவானுக்காக சேவை செய்வதற்கு கொஞ்சம் பணத்தை ஒதுக்க வேண்டும். The other name of love is sacrifice. அன்பின் மறு பெயர் என்பது தியாகம். Without sacrifice, love is selfishness, business. தியாகம் இல்லாவிட்டால் அன்பு என்பது சுயநல காரணங்களுக்காக நிகழ்த்தப்படுகிறது. You should sacrifice your money, உன் பணத்தை நீ தியாகம் செய்ய வேண்டும். sacrifice your time, உன்னுடைய காலத்தை நீ தியாகம் செய்ய வேண்டும். sacrifice your talent. உன்னுடைய அறிவினை தியாகம் செய்ய வேண்டும். It cannot be only one-sided love. I love Bhagavan because I am healthy. I love because my children are fine. I love because I am quite fat. Nonsense. Who are you? என் குடும்பம் நன்றாக இருக்கிறது, என் குழந்தைகள் நன்றாக இருக்கின்றார்கள், எனக்கு எல்லாம் நன்றாக அமைந்திருக்கிறது என்பதனால் நான் பகவானை நேசிக்கின்றேன் என்று சொன்னால் போதாது. Are you so cheap? நாம் அவ்வளவு மட்டமானவர்களா? We should deserve before we desire. நாம் நமக்கு கிடைப்பதை விட நாம் அதற்கு அனுபவத்தை பெறுவதற்கு தகுந்தவர்களாக இருக்க வேண்டும். If we are to be angry, let us not be angry with husbands. Let us be angry with Swami. Why don't you give me darshan now? Be angry with Swami, not with children and the husband. நீங்கள் அனைவரும் உங்கள் கணவரிடம் கோபப்படாதீர்கள், சுவாமியிடம் கோபப்படுங்கள். If you are to be jealous, நீ பொறாமை மிக்கவனாக இருந்தால், Swami, you made her a great devotee, you have not made me a great devotee, why not? Turn that jealousy towards him. நீங்கள் பொறாமைப்பட வேண்டும் என்றால் சுவாமியை பார்த்து, ஏன் அவர்களை மட்டும் சிறந்த பக்தர்களாக வைத்துக் கொண்டு இருக்கின்றீர்கள், என்னை ஏன் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று பொறாமைப்படுங்கள். If you have got that greediness, lobha, instead of having money, all myself, all the money, accounts, FDs, it's okay. Turn that lobha towards him. Swami, you should be with me only. You should continue to bless me. Turn lobha, moha towards Swami so that you will be more devoted. உங்களுக்கு கஞ்சத்தனம் இருந்தால் அந்த கஞ்சத்தனத்தை, பணத்தை சேர்த்து கொண்டு வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கஞ்சத்தனத்தை சுவாமியை பார்த்து நீங்கள் கேளுங்கள். சுவாமி, நீ என்னிடம் மட்டுமே இருக்க வேண்டும், வேறு யாருக்கும் நீ கிடைக்கக்கூடாது என்ற கஞ்சத்தனப்படுவது தவறில்லை. If you have to have kama desire, நீங்கள் ஆசைப்பட வேண்டும் என்றால், instead of that building, that flat, I have one kama, Swami, to be your devotee, one desire. Turn kama towards Swami. உலகத்தில் உள்ள பொருட்களின் மேல் ஆசைப்படுவதை விட அதையெல்லாம் விட்டுவிட்டு பகவான் நீ மட்டுமே எனக்கு வேண்டும் என்று ஆசைப்பட ஆரம்பிக்க வேண்டும். So kama, krodha, lobha, mada, matsarya are negative from the worldly point of view.
When they are turned towards Swami, they are positive, making you devotee class 1. எனவே காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்ற அனைத்தும் உலக விஷயங்களை பார்க்கும்போது எதிர்மறையாக இருக்கின்றன. ஆனால் அதே சுவாமியின் மீது திருப்பும்போது அது நேர்மறையாக மாறிவிடுகின்றது. Among ladies, what is needed is teamwork. பெண்களிடையே அனைவரும் ஒன்று சேர்ந்து உழைப்பது என்பது மிகவும் முக்கியமான விஷயமாகும். Little more adjustment. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அட்ஜஸ்ட் செய்ய வேண்டும். More of love. அதிக அன்பினை காட்ட வேண்டும். Swami said, சுவாமி சொன்னார், craft means man. Craft. Craft. Koppu means woman. கிராப் என்பது மனிதனையும், கொண்டை என்பது பெண்ணையும் குறிப்பிடுகிறது. 200 crafts can come together, not 2 koppus. I cannot go to my house today. Finish. 200 கிராப் ஒன்றாக இருக்கலாம், 2 கொண்டைகள் ஒன்றாக இருக்காது என்று சொல்லுகின்றார். சுவாமி சொல்லுகின்றார், நான் சொல்லுகின்றேன். And he also said, let us not talk about family matters outside. சுவாமி நாம் குடும்ப விஷயங்களை பற்றி வெளியிலே பேச வேண்டாம் என்று சொல்கிறார். Let us not involve in gossip and useless talk. நாம் தேவையற்ற பேச்சுக்களை பேசுவதில் நேரத்தை செலவிட வேண்டாம் என்கிறார். There is one word in Telugu, Swami said. சுவாமி தெலுங்கிலே ஒரு வார்த்தையை கூறியிருக்கின்றார். Dolu means drum. Drum, மேளம். Adolu women drums beat everywhere. You should not do that, he said. Adolu women. Okay. So they go on drumming. பெண்கள் எப்போதும் மேளத்தை அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள், நீங்கள் அதை செய்யாதீர்கள் என்று சொல்லுவார். These are all said in a humorous way. இது அனைத்தும் ஒரு தமாஷாக சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். But you are all good people, I know. நீங்கள் அனைவரும் மிகவும் நல்லவர்கள், எனக்கு தெரியும். When you said that you are doing these activities, I am overwhelmed with joy. நீங்கள் இத்தனை விதமான ஆக்டிவிட்டி செய்கின்றீர்கள் என்று கேட்கும்போது நான் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். I am happy to see this small family of Chinmaya Nagar. நான் இந்த சின்மயா நகர் குடும்பத்தினை பார்க்க மிகவும் விளைகின்றேன். Instead of a big family with big fights, small family with no fights is better. பெரிய குடும்பம், மிகவும் சண்டை மிகுந்த பெரிய குடும்பத்தை விட சண்டை இல்லாத சிறிய குடும்பமே மிகவும் நல்லது. So I wish that the center should bring you all the peace, prosperity, happiness and blessings of Bhagavan Sri Sathya Sai Baba. எனவே இந்த மையமானது உங்கள் அனைவருக்கும் மிகவும் சந்தோஷத்தையும் மிகவும் பலத்தையும் அருள வேண்டும் என்று நான் சுவாமியை வேண்டிக் கொள்கின்றேன். Sairam. If you have any questions, please ask. If you feel that what I spoke is nonsense, tell me plainly. If there is any sense, put me some questions. In any sense, I am ready to answer you. About ladies, he has a question to ask. We should represent you what to do. Sairam, you were telling about Swami, the South Indian dress code and all. Now we find the dress code became very, very bad, not only in North India, but also in South India. Who is responsible for this? Sir, One Vice Chancellor who was junior to me in the engineering college. He was Anna University Vice Chancellor. When he came as a Vice Chancellor, he made a rule: no cell phones, dress fully either salwar kameez or only saris. No, what is it called? No shorts. Shorts, no small fittings, everything. He was 3 years. It was very strict. So that is why I want to know how this is going to be changed. Sir, I'll tell you Swami's joke. No, you are serious. No, take it easy. Swami's joke. In Kerala, Road Transport Corporation, RTC, passed a rule. A rule, all bus services. கேரளாவிலே ஆர்டிசி ஒரு விதியை கொண்டு வந்தார்கள். There was a problem in the RTC.
Kerala. ஆர்டிசி கேரளாவில் ஒரு ப்ராப்ளம் இருந்தது. There were many road accidents. அதிக விதமான ரோடு ஆக்சிடென்ட்ஸ் இருந்தது. How to prevent them? அவைகளை எப்படி நாம் தடுப்பது? The solution is this. இதுதான் அதுக்கு தீர்வு. What is the rule? Women should take back seats. When they sit front seats, they will be seen in the mirrors. Drivers will look at them, leading to accidents. அதுக்கு என்ன நீதி கொண்டு வந்தார்கள் என்றால், பெண்கள் பின் சீட்டிலே அமர வேண்டும், முன் சீட்டிலே அமர்ந்தால்தான் டிரைவர்கள் அவர்களை பார்த்து ஆக்சிடென்ட்ஸ் உண்டாகின்றன என்று சொன்னார். இது சுவாமி சொன்னது. About the dress code, parents are responsible, no others. பெண்கள் உடை உடுத்துவதற்கு அவருடைய தாய் தந்தையர்களே காரணம். When I wear some shorts and t-shirts, when I wear shorts and t-shirts and start whistling, I cannot ask my daughter to wear a saree. She will say, first you wear and tell me. நாம் ஒழுங்காக ட்ரெஸ் கோடை கடைபிடித்தால் நம்முடைய பசங்களும் அதை கடைபிடிப்பார்கள், குழந்தைகளும் கடைபிடிப்பார்கள். So, dress code should be strictly observed by parents themselves, so that children will follow them. Not by command, not serving food or anything. No. A son or a daughter should have a feeling inside. If I dress like this, how my father would feel. If I dress like this, how my mother would feel. That sentiment we should develop among children, not out of force, feelings. நாம் நன்றாக உடை உடுத்தினால் நம்மை போலவே நம் குழந்தைகளும் இருக்கும். அதாவது குழந்தைகள் வேறு விதமாக உடை அணிய ஆரம்பித்தால் அவர்கள் என்னுடைய தாய் தந்தையரை பார்த்து என்ன நினைப்பார்கள் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு வர வேண்டும். அதே போன்ற எண்ணத்தை உருவாக்குவதற்கு நாமே சிறந்த வகையிலே நாம் உடை உடுத்த வேண்டும். So as you sow, so you reap. Yes. If you compare to earlier days and nowadays, there's lots of changes in their attitudes, both women and men. Their sahanam is gone, or their habits have changed, or why these problems are facing parents? Because the students or the children, they are not able to bring them up properly. What are the reasons like, so that you can tell them? Three factors here. Training of the mother, example of the father, inspiration of the teacher. 3. Training of the mother. தாயார் எப்படி குழந்தைகளை பழக்குகின்றார்கள் என்பது, example of the father, தகப்பன் எவ்வாறு நடந்து கொள்கின்றார் என்பது, and inspiration of the teacher. உபாத்தியார்கள் எவ்வாறு சொல்லிக் கொடுக்கின்றார்கள் என்பது. That will affect the life of our children. இவை மூன்றும் தான் குழந்தைகளின் வாழ்க்கையை நிர்ணயிக்கின்றன. There may be some change in the society. சமுதாயத்தில் மாற்றம் ஏற்படலாம். There may be some change in the attitude. நம்முடைய நடத்தையில் மாற்றங்கள் ஏற்படலாம். But there are some states, take for example Kerala or Tamil Nadu, they don't lose their culture. ஆனால் கேரளா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் அவருடைய கலாச்சாரம் என்பது குறைவதில்லை. About 15 years ago or so, for a marriage I came to Chennai. They arranged a room for us in a hotel. In the hotel premises, there is Vinayaka temple. That will not take place anywhere. You find temples in hotels. 15 வருடங்களுக்கு முன் நான் ஒரு கல்யாணத்துக்காக தமிழ்நாட்டிற்கு வந்தேன். அங்கு ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கும் பொழுது அந்த ஹோட்டலிலே ஒரு விநாயகர் சிலையை நான் கண்டேன். Some saris, I think. Nallis or Kumaran or Sri Kumaran. Oh, life-size Vinayaka statue at the entrance. ஒரு சில கடைகளிலும் கூட நாம் சுவாமியின் சிலைகளை பார்க்கின்றோம். So, attitude may change. நடத்தை என்பது மாறுபடலாம். Ideas may change. எண்ணங்கள் மாறுபடலாம். Basic culture is the undercurrent. அடிப்படையான கலாச்சாரம் என்பது மாறுவதில்லை. Our duty is to maintain that. நாம் அதை கடைபிடிப்பது நம்முடைய கடமையாகும். To sustain that. அதை காப்பாற்ற வேண்டும். That's all. We thank the translator. Excellent job. Excellent job. Now I understand the reason why Sainath sir requested him to do it. He did it with all good humor,
with sense of humor and poise. Congratulations. Actually, he's the speaker of our committee. Huh? He's the speaker of our committee. Wow. In the weekly. Very good. Very good. Swami's message. He is the speaker, I am only an instrument. Good. But speaker of Samiti is better than speaker of the assembly who never speaks. Speaker in the MLAs, legislative assembly, he never speaks. But speaker of Samiti always speaks excellently. Speaker is better or Be always happy, happy, happy.